நமஸ்காரம். ஒரு கேள்வி வந்திருந்தது, பதில் பார்ப்போம். நிறைய பூங்காக்கள், பார்க்ஸ், பெரிய பெரிய தோட்டங்கள், இதை போல இருக்கும் இடத்தில் ஒரு நாள் ஒருத்தர் சென்று இருந்தாராம். கேள்வி கேட்பவர் போட்டு இருந்தார். அங்கு ஒரு பெஞ்சில் உட்கார்ந்திருந்தேன். காற்றாட இருந்தது. மாலை 5:30 மணி இருக்கும். அப்போது இனிமேல் நிறைய கொசுக்கள் எல்லாம் வரலாம், அதற்காக அங்க புகையெல்லாம் அடித்தார்கள். எனக்கு ஒரு சந்தேகம், அந்த புகைப்பட்டபடியாலே நிறைய கொசுக்கள் இறந்து போகும், ஈக்கள் எல்லாம் இறக்கும். அப்படி செய்யலாமா? அப்படி புகையடித்தது பாபமாகுமா? அந்த பாவம் அடித்தவரை சேருமா அல்லது அடிக்க சொல்லி தூண்டினவரை சேருமா? அதை கொன்றதும் ஒரு புறத்தில் சரியாகத்தானே படுகிறது. இல்லை என்றால் அந்த பூங்காவை அது பாழ் பண்ணி விடாதா? இதெல்லாம் கேட்டால் என்ன பதில் சொல்லுவதுன்னு தெரியவில்லை என்று அவர் கேட்டிருந்தார். இப்படி செய்யப்படும் செயல்களை 4ஆக பிரித்து கூறுகிறேன். 2 விஷயம் பொது, அடுத்த 2 தனி மனிதனை பற்றியது. முதலில் ஒரு பூங்காவை அழகுபடுத்துகிறேன், எந்த ஒரு சின்ன பூச்சி கூட உள்ள வராமல் பார்த்துக் கொள்ளுகிறேன், வந்தால் கொன்று விடுவேன் என்றெல்லாம் செய்தால் அது பாவம்தான். அது மருந்தடித்தவருக்கும் அவ்வளவுதான், அடிக்க சொன்னவருக்கும் அவ்வளவுதான். அவ்வளவு ஏன்? பூங்கா அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக செடிகளை எல்லாம் ஒரே நேர்த்தியாக வெட்டி அதேதோ அழகுக்காக வைக்கிறோம், பார்ப்பவர்கள் அழகை ரசிக்கட்டும் என்று செடிகளை வெட்டினாலே அது குற்றம்தான், பாவம்தான். பூங்கா இருக்க வேண்டும், அது தங்கள் இஷ்டத்துக்கு தான் வளரும். செடிகளையே வெட்டக்கூடாது என்றால் அதற்கு மேல் எங்கே பூச்சி புழுக்களை கொல்ல முடியுமா? மேலும் பூங்கா என்று இருந்தாலே பூச்சி பொட்டுகள் இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டித்தான் நாம் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். அதனால் அழகுபடுத்துகிறேன் பேர் வைத்துக் கொண்டு எந்த ஜீவராசிக்கு என்ன துன்பம் செய்தாலும் அது பாவமே. 2வது, அழகுக்காக இல்லை, பயிர் வீணாக போகக்கூடாது. எத்தனையோ இடங்களில் விளைச்சல் நிலம், அங்கு நெல்லு பயிர் விளையும். அப்போது அந்த கதிரறுத்து போரடிக்க வேண்டிய தருணம், விளைச்சல் முடிய போகிறது. அந்த சமயத்தில் பூச்சிக்கூட்டுக்கள் வரலாம், ஒரு ஸ்வாம் வரலாம், ஏன் ஆடு மாடுகள் எல்லாம் சாப்பிட பார்க்கலாம். கண்டிப்பா அதை உழவர்கள் தடுப்பார்கள், அந்த நிலத்துக்குரியவர் தடுப்பார். அதற்காக அவர் என்ன செய்கிறாரோ அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அவர் ஒன்றும் வருபவற்றையெல்லாம் கொல்லப்போவதில்லை, அடித்து விரட்டுவார். அது பாவமானு கேட்டால் பயிரை காப்பாற்றுவதற்காக, நாளைக்கு பலருக்கு உணவாக போக போவதை காப்பாற்றுவதற்காக அவர் செய்வது, அதனால் குற்றம் வராது. முதல்து செய்தது அழகுக்காக, அது குற்றமே. 2வது பயிரை காப்பாற்ற, அந்த பயிரும் ஒரு ஹியூமன் கன்சம்ஷனுக்கு போக வேண்டியதாக இருக்க வேண்டும். அதுபோல் இந்த பயிர்கள் மற்ற விலங்கினத்துக்கு செல்வதாக இருக்க வேண்டும். இனி 3வது பார்ப்போம். நான் ஒரு தனி மனிதன். சாயங்காலத்தில் நம் வீட்டில் உட்கார்ந்திருந்தாலே படையாக கொசு வருகிறது. அதை கையில் ஒரு பேட் மாதிரி கருவியை வைத்துக் கொண்டு சட்டு சட்டுன்னு அடிக்கிறார்கள், அப்பப்படியே உயிர் போகிறது. அது செய்யக்கூடாது. வேண்டுமென்றால் நாம் கொசுவலை போட்டுக் கொள்ளலாம். அந்த கொசு நம்ம கிட்டக்கே வராமல் இருப்பதற்கு லோஷன்கள்லாம் இருக்கின்றன, கிரீம்கள் இருக்கின்றன, தடவி கொள்வோம். அதனால் அது இறந்து போகாது, அருகே வராது.
ஆனால் தனி மனிதனை அதை தாக்க வந்தாலும் கடிக்க வந்தாலும் இதுதான் செய்ய வேண்டும். அப்படி அது கடிக்க வந்து நம்மை கடித்தால் அதனால் வியாதிகளும் வரும், அதிலிருந்தும் காப்பாற்றிக் கொண்டாக வேண்டும். அதனால் அருகிலேயே நெருங்க ஒட்டாமல் செய்து விடலாம். 4வது வகை, வேற வழியே இல்லாமல் நம்மை அறியாமலோ நமக்கு புரியாமலோ நாமே சிலவற்றை கொன்று விடுகிறோம். சமைக்கிறோம், அடுப்பு மூட்டுவோம், அந்த நெருப்பில் கண்ணுக்கே தெரியாத நுண்ணிய கிருமிகள் விழுந்து இறந்து போகும். நம்மால் தடுக்க முடியாது, சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். தொடப்பத்தை வைத்துக் கொண்டு கீழே பெருக்குகிறோம். தெரிந்து ஒன்று செல்லுமானால் கொல்லாமல் இருக்கலாம். ஒரு கரப்பாம்பூச்சி போகுமானால் பிடித்துக் கொண்டு போய் வாசலில் போடலாம். கண்ணுக்கே தெரியாத கிருமிகள். இதேபோல் சமைக்கும் இடத்தில் அந்த நாளில் உரல் அம்மி, இந்த நாளில் கிரைண்டர் மிக்சி, அதெல்லாம் போடும்போதும் அடிபட்டு எத்தனையோ கிருமிகள் இறந்து போகும். தண்ணீர் பிடித்து வைத்த பாத்திரம், அதில் போகலாம். இப்படி சிலதெல்லாம் வேற வழியே இல்லாமல் இனவிட்டபிள், இன்றியமையாமல் நடந்துவிடும். அப்படி இருக்கும்போது அந்த பாவத்தை தவிர்த்துக் கொள்வதற்குத்தான் பஞ்சமகா யஜ்ஞம் என்று 5 யஜ்ஞங்கள், 5 விதமான பூஜைகள் தினமும் செய்ய வேண்டும். பிரம்ம யஜ்ஞம், அதற்கு ஒவ்வொரு பூஜை முறை. தேவர்களுக்கு பூசித்தல், விலங்குகளுக்கு அன்னத்தை கொடுத்தல், மனிதர்களை பூசித்தல், மனுஷ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பூத யஜ்ஞம், இப்படியெல்லாம் 5 வகையான யஜ்ஞங்கள் சொல்லப்படுகின்றன. இதெல்லாம் பிராயசித்தம். வேற வழியே இல்லாமல் நமக்கு அந்த பாவம் வருமே, அதை தடுப்பதற்காக செய்ய வேண்டியவை. இப்படியாய் 4ஆக பிரித்து பார்க்கலாம். 400ஆகவும் பிரித்து பார்க்கலாம். பொதுவாக கூறினேன், அழகுபடுத்துவதற்காக எது செய்தாலும் குற்றமே. பயிர் வாடாமல் இருக்க வேண்டும், அடுத்தது உணவாக போக வேண்டும், அதை தடுப்பதற்காக செய்தால் குற்றம் வராது. என்னையே கடிக்க வரும்போது கொல்லாமல் தடுத்து விரட்டிவிட முடிந்தால் அதுதான் சரி. 4வது, வேறு வழியின்றி நாம் அந்த கொலைக்கு காரணமாகும் போது, அந்த ஜீவராசிக்கு ஊறு செய்விக்கும் போது, அதற்கு பிராயசித்தமாய் 5 விதமான பூஜைகள் செய்ய வேண்டும். இப்படி சாஸ்திரம் ஆழமாக சென்று அலசி ஆராய்ந்துதான் இன்னது பாவம், இன்னாருக்கு பாவம், இன்னது பிராயசித்தம் என்று எல்லாவற்றையும் சொல்லி வைத்திருக்கிறது. நாம் தான் முனைந்து படித்து பார்க்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.